எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். நீ எந்த ஜாதி, எந்த மதம், என்ன குலம், ஏழையா பணக்காரனா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ படிச்சுட்டேன்னா மேடைக்கு வான்னு அழைத்தே ஆக வேண்டும். அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. வேற்றுமை தெரிந்த நாட்பாலும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன்கட்படுமே. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் புறநானூற்றிலே. பணக்காரர்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க படிக்குதோ இல்லையோ, நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலிருந்து வருகின்ற பிள்ளைகள் படித்தே ஆக வேண்டும். ஏன்? உங்களைப் போலவே அரசு பள்ளியிலே படித்து, அரசு கல்லூரியிலே படித்து, இன்று நான் உங்கள் முன் உரையாற்றுவதற்கு ஒற்றை காரணம், 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய ஏழை தந்தை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை வாசிக்குங்கள், படியுங்கள், படியுங்கள் என்று சொல்வதைப் போல என்னையும் படியுங்கள், படியுங்கள் என்றே சொன்னார். நானும் படித்தேன். இதை இந்த இடத்துல எதற்காக குறிப்பிடுகிறேன் தெரியுமா? எங்கள் அப்பா சொல்லும்போது சொல்லுவாங்க, தம்பி நீ மட்டும் படிச்சுட்டன்னா பெரிய வேலைக்கு போகலாண்டா, அடிப்படை தேவை அதுதான், எங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உன்கிட்டருந்து எது போனாலும், இந்த உலகத்திலிருந்து நீ எங்கே போனாலும், உன்கிட்டருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் உன்னை விட்டு போகாதுப்பா, படின்னு சொல்லுவாங்க. இது இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இப்போ என்னை அறிமுகப்படுத்தினாரே அழகு தமிழிலே காவல்துறை உயரதிகாரி, நிறைய பதக்கங்களை பெற்றவர் என்று சொல்லும்போது நீங்கள் எல்லாம் கைத்தட்டினீர்கள். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே, நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடைப்போது என்னிடத்தில் இல்லை. பணி நிறைவுக்கு பிறகு நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. ஆனால் என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன். இன்று உங்கள் முன் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். பரவாயில்ல, கடைசி வரைக்குமே அமைதியாக கேட்குறீங்க, அற்புதமாக புரிஞ்சுக்கிறீங்க. கிராமப்புறத்து மாணவர்களுக்கே உரிய ஒரு தகுதி இது. கடைசி பெஞ்ச் வரைக்கும் கரெக்டாக கேட்குறீங்க. ஏன் கடைசி பெஞ்சுன்னு சொல்கிறேன் தெரியுமா? I am always particular about the last bench. You know why? The best brain of the nation may be found in the last benches of the classroom. 2008ஆம் ஆண்டு நான் திருச்சி மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக எஸ்பியாக இருக்கும்போது, இப்போது இங்கு என்னை அறிமுகப்படுத்தும் போது கூறினாரே, ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களிடம் பதக்கம் பெற்றவர் என்றவுடன் நீங்கள் எல்லாம் கைத்தட்டினீர்களே, அந்த சம்பவம் முடிந்து 10 நாட்களுக்குள் ஜனாதிபதி மாளிகையில் இருந்து எனக்கு ஒரு அழைப்பு. இதை உங்களுக்காகவே, குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்காகவே பதிவு செய்கின்றேன். அழைத்தவர் மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்கள். அழைத்ததனுடைய நோக்கம், உங்க ஊர்ல திருச்சி மாவட்டத்தில் துறையூர்னு ஒரு ஊர் இருக்கா? ஆமா சார் இருக்கு. அந்த ஊர்ல சரஸ்வதின்னு ஒரு பொண்ணு +2ல மாவட்டத்திலேயே முதல் மார்க் வாங்கியிருக்கு. ஆனா அந்த பெண்ணை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லாத காரணத்தினால் அவர்களுடைய பெற்றோர்கள் 30 வயது வித்தியாசத்திலே 17 வயது கூட நிரம்பாத அந்த பெண் பிள்ளையை 47 வயது நிரம்பிய தாய் மாமாவிற்கு 2வதாக திருமணம் செய்து கொடுப்பதாக நான் அறிகிறேன். அது சட்டப்படி குழந்தை திருமணம் அல்லவா? அந்த பெண் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாள். ஏதேனும் செய்யுங்களேன், அதற்காகத்தான் உங்களிடம் சொல்லுகின்றேன் என்றார். கண்டிப்பா சார்னு சொல்லிட்டு டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அங்கே வர சொல்லிட்டு திருச்சியிலேருந்து துறையூர் காரணத்தோடு இந்த பதிவு 1 மணி நேரம். நான் போகிறதுக்குள்ளேயே டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் அவங்க அம்மா அப்பாட்ட, அந்த பொண்ணு டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்குமா, நீங்கள் 30 வயசு வித்தியாசத்தில் 17 வயது கூட ஆகாத அந்த பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கறது சட்டப்படி தப்பு அப்படின்னு சொன்னோன்னா அவங்களாம் நிறுத்திட்டாங்க, கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. நான் போனோன்னா நீ என்ன படிக்கணும்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொன்னிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு சொன்னிச்சு. அங்கே இருந்தே அந்த ஒரு முதல்வர், பெண் முதல்வருக்கு நான் பேசினேன். இன்றைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, அன்றைக்கு வர சொல்லுங்க, சீட்டு கொடுத்துட்றேன்னு சொல்லி சொன்னாங்க. முழுசாக கேட்டுக்கணும், கவனமாக கேட்கணும்.
நான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை நிறுத்தியாச்சு, உங்க அம்மா அப்பாவே நிறுத்திட்டாங்க, உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்னவோ காலேஜில் அதை நான் வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு உன்கிட்ட ஒரு சந்தேகமா, உனக்காக ஜனாதிபதி அப்துல் கலாம் பேசினாரே எப்படின்னு கேட்டேன். நல்லா அமைதியாயிட்டீங்க, நல்லா கேட்குறீங்க. அந்த பொண்ணு சொன்னிச்சு, ஐயா 8ஆம் வகுப்பு படிக்கும்போது அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு எங்களுடைய பள்ளிக்கூடத்திலிருந்து கல்வி சுற்றுலா அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அப்போ அப்துல் கலாம் சார் வந்து அணு விஞ்ஞானியாக தான் இருந்தார், ஜனாதிபதி இல்லை. எல்லாரையும் கேள்வி கேட்க சொன்னார். நான் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டேன். என்னம்மா கேள்வி கேட்டேன்னு கேட்டேன். பெண்களினுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை என்னன்னு கேட்டேன். அவர் எஜுகேஷன், கல்வின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு உட்கார்ந்தாரு. அன்னைக்கு எடுத்த புத்தகத்தை நான் வைக்கவே இல்லை. மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் வாங்கிட்டேன் +2ல். ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்னை படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. ராத்திரி பூரா யோசித்தேன். யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவருக்கெல்லாம் ஒரு கார்டு கொடுத்தாரு அப்துல் கலாம் சார், அணு விஞ்ஞானியாக இருக்கும்போது. அதில் ஒரு இமெயில் ஐடி, அவருடைய ஃபோன் நம்பர் இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சு ஜனாதிபதி அப்துல் கலாம் சார்கிட்ட 7 மணிக்கு நான் தான் சார் பேசினேன்னு. தமிழன் ஒருவன் ஜனாதிபதி மாளிகையிலே அமர்ந்திருந்த காரணத்தினால் குக்கிராமத்திலிருந்து சரஸ்வதி என்ற 12ஆம் வகுப்பு படிக்கின்ற பெண் அவரை தொடர்பு கொள்ள முடிகிறது, அதற்கு விடுவி கிடைக்கிறது. இதோடு முடிந்திருந்தால் நான் உங்களிடம் இதை சொல்லியே இருக்க மாட்டேன். எதுக்காக படிக்கணும், கல்வி என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? 8 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவிலே அட்லாண்டாவிலே டல்லஸ் என்ற இடத்திலே வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை நடத்திய மிகப்பெரிய மாநாட்டிலே சிறப்பு அழைப்பாளனாக நானும் விஐடி திரு விஸ்வநாதன் அவர்களும் அழைக்கப்பட்டு பேசி முடிச்சு விட்டு வந்து அமர்கின்றோம். ஒரு பெண் மேடைக்கு போகின்றாள். 2 நிமிஷம் பேசணும்னு கேட்குது. அனுமதி வழங்கப்பட்டது. அந்த பெண் மேடையிலே போய், நான் கூகுளில் வந்து வேலை பார்க்குறேன், சுந்தர் பிச்சைக்கு கீழே உள்ள ஒரு முக்கியமான டீமில் நான் இருக்கேன், என்னுடைய சம்பளம் ஒரு மாதத்திற்கு 4 லட்சம் ரூபாய் என்றவுடன் இதெல்லாம் ஏமா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது, என்னுடைய கணவருக்கு என்னை விட குறைச்ச சம்பளங்குது, விஷயத்தை சொல்லுமான்னு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மேடையிலிருந்து கேட்குறாங்க. அந்த பொண்ணு அடுத்தது என்ன சொன்னிச்சு தெரியுமா? கல்வி என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்குங்க. ஐயா கலியமூர்த்தி அவர்களே, என்னை நீங்கள் மறந்திருக்கலாம், மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்களையும் உங்களையும் என்னால் மறக்கவே முடியாது. நான் தான் துறையூர் சரஸ்வதி என்று கூறியது. துறையூரிலே அடுப்படியிலே 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள இருந்த ஒரு பெண்ணை அமெரிக்காவிலே அட்லாண்டாவிலே கொண்டு போய் நிறுத்தியது எது? இந்த நேரத்திலே, இந்த வகுப்பிலே இப்போது நீங்கள் எத்தனை பேர் இதை உள்வாங்கிக் கொண்டு கல்வி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போடும் என்று நினைக்கிறீர்களோ அத்தனை பேரும் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன் என்று சொல்லுகிறேன் கேளுங்கள். கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனை மட்டுமின்றி, மாணவியை மட்டுமின்றி, அவள் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது கல்வி ஒன்றுதான். நம்பிக்கை நிறைந்த பயணத்தை வாழ்க்கையிலே நீ முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் உனக்கு அடிப்படை தேவை கல்வி. அருமை மாணவர்களே, ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த அரசு பள்ளி மாணவர்களாக நான் படிக்கும்போது எப்படி இருந்தேனோ அப்படியே உங்களை பார்க்கின்றேன். இதை இப்படி சொல்லுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? வரப்பிலும் வயலிலும், வெயிலிலும் மழையிலும், வீட்டிலும் அலுவலகத்திலும், குளிரிலும் பனியிலும் முதுகெலும்புடைய பாடுபடுகின்ற தந்தை, முழு வயிறு காணாமல் உன்னை வளர்த்தெடுக்கின்ற தாய், அவர்கள் இருவருடைய ஒரே ஆசை நீ படித்து பெரிய ஆளாக மாற வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவுமே இல்லை. உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர். நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன்.
நன்றாக நீங்கள் புரிந்து கொள்கின்ற காரணத்தினால் இதனை எல்லாம் பதிவு செய்கின்றேன். நான் அறிந்த உண்மை என்ன தெரியுமா? உலகத்திலேயே தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் உலகத்திலே இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலும் இல்லை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு படியுங்கள். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதைப் போல, பணத்தை பெறுவதைப் போல, கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை எந்த கொம்பனாலும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாலும் பெற முடியாது. அதை நீ படித்துத்தான் பெற முடியும். அந்த படிக்கின்ற வாய்ப்பு மற்றவர்களுக்கும் ஏழை பிள்ளைகளுக்கும் பணக்கார பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் +2 வரைக்கும் தான் படிக்கணும். எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். பணக்கார பிள்ளைங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் படிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நான் சொல்லுவதை ஆழ்ந்து கவனிக்கின்ற காரணத்தினால் இதனை எல்லாம் நான் பதிவு செய்கின்றேன். அம்பானி அதானி வீட்டில் இருக்கிற புள்ள படிக்குதோ இல்லையோ, ஏழை கிராமத்து பிள்ளைகள் படித்தே ஆக வேண்டும். ஏன்னா உங்களுடைய பெருமை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. அருமை மாணவர்களே, மாணவிகளே, பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே அவர்களுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. பணக்காரன் வீட்டில் ஒரு புள்ள பிறந்துச்சுன்னா 4 வேலைக்காரர் இருப்பான். நம்முடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கின்ற உண்மை என்ன? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஆனால் நம்முடைய பெருமை என்ன தெரியுமா? வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை உங்களால் மட்டும்தான் நிரூபிக்க முடியும். இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? அருமை மாணவர்களே, மாணவிகளே, ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக 10 ரூபாய்க்கு சிரமப்பட்ட காலகட்டத்திலே நானும் என்னுடைய நண்பனும் கல்லூரிக்கு செல்லும் போது எஸ்பி பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்தில் இருக்கும். உண்மை சம்பவத்தை உங்களுக்காகவே பதிவு செய்கின்றேன். நான் கல்லூரிக்கு போகும்போது ஒரு பெரிய மீசை வச்சுட்டு காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு தஞ்சை மாவட்டத்தினுடைய முன்னாள் எஸ்பி, அதற்கு பிறகு காவல்துறை இயக்குநராக ஓய்வு பெற்ற மாபெரும் அதிகாரி திரு வால்டர் தேவாரம் அவர்கள் சிவப்பு விளக்கு சுழல தினம் 9:30 மணிக்கு ஆஃபீஸ் போவார். நான் சொல்றது 1960களில், நீங்களாம் பிறந்தே இருக்க மாட்டீங்க. தினம் நானும் என்னுடைய நண்பனும் அந்த இடத்துல நிற்போம். கல்லூரி போகும்போது அவர் கார் வெளியில் வர்றதை பார்த்துட்டு தான் போவோம். என்ன காரணம்னா, அவரை பார்த்தா ரவுடியெல்லாம் ஓடுவான், எல்லாரும் வணக்கம் வைப்பாங்க, போலீஸ்காரங்கெல்லாம் சல்யூட் அடிப்பாங்க, பெரிய பங்களாவில் இருப்பார். அந்த இல்லாத ஏழை குடும்பத்திலிருந்து வந்த நேரத்திலே ஏன் நம்ம இப்படி ஆகக்கூடாது, நம்ம ஏன் எஸ்பி ஆகக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். ஒரு நாள் காரை நிறுத்திட்டு, ஏன்டா 2 பேரும் டெய்லி 9:30 மணிக்கு இங்கே நிற்கிறியே, நீ கல்லூரிக்கு போகிறதே இல்லையான்னு கேட்டார். என்னுடைய நண்பன் என்னை விட ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவன். அவனுடைய ஆசை என்ன என்று தெரியாது. என்னுடைய ஆசை காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியாக மாற வேண்டும் என்று அவரை பார்த்த நிமிடத்திலேயே முடிவு செய்தது. என்சிசியில் போய் சேரு, கிரவுண்ட்லேயே நேரத்தை செலவு பண்ண, ஒழுங்கா படி, நீ போலீஸ் ஆஃபீஸர் ஆயிரலான்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொன்னதிலிருந்து அந்த சரஸ்வதி பொண்ணு அப்துல் கலாம் சார் சொன்னோன்னு புத்தகத்தை எடுத்ததை வைக்காம படிச்சேன்னுச்சுல்ல, அது மாதிரி படித்தோம். நானும் என்னுடைய நண்பனும். நான் நிறைய நேரம் கிரவுண்டில் இருப்பான், அவன் நிறைய நேரம் நூலகத்திலே இருப்பான். புத்தக திருவிழாவோட தொடர்புடைய மீட்டிங்கில் நான் பேசிகிட்டு இருக்கேன். அருமை நண்பர்களே, கல்லூரி வாழ்க்கை முடிந்தவுடன் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு. 2 பேரும் போனோம். நான் எழுதினேன், எனக்கு கிடைச்சிருச்சு. என்னுடைய நண்பன் ரிட்டன் டெஸ்ட்டில் என்னை விட மார்க்கு கூட, கிரவுண்டில் அவுட்டோரில் மார்க்கு கம்மி, அதனால் அவனுக்கு போலீஸ் ஆஃபீஸர் வேலை கிடைக்கல. நான் ட்ரைனிங் போயிட்டேன். பல இடங்களிலே பயிற்சி முடித்து சிறப்பு பதவி உயர்வை பெற்று இங்கே படித்தாங்களே, தீவிரவாதிகள் எல்லாம் என்கவுண்டர் பண்ணி எல்லா சிறப்பு பதவி உயர்வையும் பதக்கங்களையும் பெற்று எஸ்பியாக ப்ரமோஷன் ஆகி, எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நான் கல்லூரிக்கு சென்றேனோ,
அதே தஞ்சை மாவட்டத்திலே எஸ்பியாக என்னுடைய ஏழை தாயை அழைத்துக் கொண்டு அந்த மாவட்ட கண்காணிப்பாளராக பதவியேற்று பணிபுரிந்தவன் நான். இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? எனக்காக இல்ல, இனிமேதான் கிளைமேக்ஸ். பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றேன். நூலகத்திலேயே அதிக நேரம் படித்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக என்னை வரவேற்றான். நான் எஸ்பி பங்களாவை பார்த்துட்டு இருக்கும் போது அவன் கலெக்டர் பங்களாவை பார்த்துட்டு இருந்திருக்கான்னு எனக்கு அப்பதான் தெரியுது. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறது என்ன? நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். எவ் உயிர் எப்படி, நான் சொல்லப்பது விவேகானந்தர் சொல்றாரு, எவ் உயிர் எப்படி எண்ணின அவ் உயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். இங்கே இருந்தே பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உலகமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. சொல்றது கண்ணதாசன் புரியுற மாதிரி. நீ எதை கேட்கிறாயோ அதைத்தானடா வாழ்வு உனக்கு தருகிறது. அதனால் பெரிதனும் பெரிது கேள். கேட்கிறத பெருசா கேள்டா, நினைக்கிறத பெருசா நினை. அதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு சொல்லு? நம்மளால எப்படி எஸ்பி ஆக முடியும், நம்மளால எப்படி கலெக்டர் ஆக முடியும்னு நாங்க நினைச்சிருந்தா ஒரு எஸ்பியாவும் கலெக்டராகவும் ஒரே பள்ளிக்கூடத்தில் ஒரே கல்லூரியில் படித்த மாணவர்கள் ஆகி இருக்க முடியுமா? முடியும் நினைச்சதுனால தானே. அப்ப அடிப்படை எங்கே ஆரம்பிக்கின்றது? எண்ணம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைக்கிறதெல்லாம் பெருசா நினைடா. யார் சொல்றா? வள்ளுவர் சொல்றாரு, காண முயலெய்த அம்பிலும் யானை பிழைத்த வேலேந்தல் அரிதுங்கிறார். காட்டுக்கு போய் முயலை குறி வைக்காதரா, யானையை குறிவை. ஒரு நாள் இல்லைன்னாலும் ஒரு நாள் அந்த வேலம் உன்னுடைய வேலுக்கு வீழ்ந்தே தீரும். அப்ப என்ன தெரியுது இதுல? சரி, தமிழ் புத்தகங்கள் பக்கம் அப்படி இருக்குன்னா மற்ற புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தால் மாணவர்களே, நான் உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன். இந்த இடத்திலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, வாழ்க்கை என்பது சாதாரணமானது அல்ல. இது போன்றவர்கள், எங்களை போன்றவர்களை அழைத்து உங்களை பேச சொல்லுவதனுடைய நோக்கம், உங்களை நீங்கள் அறிந்து கொள்வது எப்படி, மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி, உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி, வாழ்க்கையில் ஜெயிப்பது எப்படி, போராட கற்றுக்கொள்வது எப்படி, தோல்வியில் தோண்டு போகாமல் இருப்பது எப்படி, வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி என்று அனுபவபூர்வமாக சாதித்து விட்டு வந்தவர்களை கலெக்டர் உங்களிடம் அறிமுகப்படுத்தி பேச வைக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தினால் அழைக்கப்பட்டவன் நான். இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு காரணம் சொல்லுவது நான் என்னவென்றால், மற்ற புத்தகங்களை போய் திறந்து பார்த்தால் ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ, மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன், whatever a mind of a man can conceive and believe he can achieve. நெப்போலியன் ஹில், ஒரு மனிதன் எதை உள்வாங்கி தன்னால் முடியும் என்று நினைக்கிறானோ அது நடந்தே தீரும். இப்ப பாருங்க, தமிழ், ஆங்கிலம் எல்லாத்திலையும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்றாங்க? வாழ்க்கையிலே உயர்ந்தவர்கள் அத்துணை பேரும் பெரிதாக நினைத்தவர்கள். இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆர்டிஓவா இருக்கட்டும், டிஆர்ஓவா இருக்கட்டும், இந்த ஊர் கலெக்டரா இருக்கட்டும், அல்ல யாரா இருக்கட்டும், எல்லோருமே தான் என்னவாக வேண்டும் என்று நினைத்தார்களோ அதனால் தான் ஆகியிருக்கிறார்கள். இதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறது என்ன? The golden key to remember is the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your mind. If you master your life, you master your full total life மாத்திடலாம்டாங்கறான். Until you change your mind, you will never change your action. தமிழ்ல சொல்லணும்னா, உங்களுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் எண்ணங்களாக மாறுகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் சொற்களாக வெளிவருகின்றன. உங்களுடைய சொற்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் தான் செயல்களாக மாறுகின்றன. உங்களுடைய அன்றன்றைய செயல்களிலே கவனம் வையுங்கள். அவைகள் பழக்கங்களாக உருவெடுக்கின்றன. உங்களுடைய பழக்கங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றன. அத்துணைக்கும் காரணம் எண்ணமே. இதை எதற்காக உங்களிடம் சொன்னேன் தெரியுமா?
இப்போ இங்கே என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார் அல்லவா, நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர்லாம் வந்து இப்போ எல்லா மேடையிலையும் பேசுகிறாங்கலாம் சொன்னாங்கல்ல, நீங்கள்லாம் கைத்தட்டினீங்கல்ல. இது எப்படி சாத்தியப்பட்டது? துப்பாக்கியை தூக்கி கொண்டு ஒரு காவல்துறை அதிகாரியாக 35 ஆண்டுகள் பணிபுரிந்த என்னால் மைக்கில் வந்து தினம் 2000 பேர் 3000 பேரோட பேசுகின்ற பேச்சாளனாக எப்படி மாற முடிந்தது? என்னுடைய வாழ்க்கை உதாரணத்தையே உங்களுக்கு சொல்லுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். போலீஸ் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த சமூகம் நமக்கு நிறைய கொடுத்திருக்கிறது. இந்த சமூகத்திற்கு நாம் ஏனேனும் கொடுக்க வேண்டும் என்றால் என்ன கொடுக்க வேண்டும்? சிந்தித்து பார்த்த பொழுது, இப்போ உங்கள் கலெக்டர் கூட நேற்று முந்தா நாள்லாம் வந்து IAS IPS ஆஃபீஸர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்ததுக்கு போயிட்டு வந்தார். அதை மாதிரி நான் கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது 2 வேறுபட்ட முதலமைச்சர்களிடமும் நான் எந்திரிச்சு பேசுவேன். ஒவ்வொருத்தரும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசணும் கலெக்டர் SP அந்தந்த மாவட்டத்தை பற்றி. 2 முதலமைச்சருமே நீ நல்லா பேசுகிறேன்னு சொன்னாங்க. ஓ, நம்ம நல்லா பேசுகிறோம் போல் இருக்கு மற்றவங்களை விட அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். சரி, கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், பல்கலைக்கழகங்கள் உலகம் முழுவதும் போய் பேசணும்னா என்ன செய்யணும்? அப்போ எனக்கு எல்லாம் படித்தவர்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், தமிழில் பேசணும்னு வர்றீங்க, ஒரு தமிழ் MA படிங்க. நான் சுவாலஜி ஸ்டூடெண்ட்டு, BSc MSc படித்தவன், தமிழ் MA படிங்கன்னாங்க. தமிழ் MA படித்தேன். எதுக்கு? உங்கள்கிட்ட எல்லாம் பேசணுங்கிறதுக்காக. தமிழ் MA படித்த பிறகு வெளிநாடுகளில் போய் பல்கலைக்கழகங்களில் உரை நிகழ்த்த வேண்டும் என்றால் அங்கே உள்ள தமிழ் சேரில் பேசணும், அல்ல இங்கே உள்ள பல்கலைக்கழகங்களில் பேசணும்னா PhD படிங்கன்னாங்க. எப்போ? ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் போய் PhD படித்தேன் தமிழ் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து. PhD முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை மாதிரி எல்லா மாணவர்கள்ட்டையும் பேச ஆரம்பித்தேன். எல்லாரும் அழைக்க ஆரம்பித்தாங்க. சரி, இதில் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்போ தான் தெரிஞ்சு, நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்கள் சொல்லுவதையே இந்த சமுதாயம் கேட்கிறது. மனிதர்களுக்கும் வாசம் உண்டு என்கிற தலைப்பில் எப்படிப்பட்ட மனிதர்கள் வாசனை உள்ளவர்களாக திகழ முடியும்? வாசனை என்று சொன்னால் நல்ல வாசனை அடிக்கிற பொருள்களை நாடுவதைப் போல அந்த நல்ல பண்புகள் உள்ள மனிதர்களை மற்றவர்கள் நாடி செல்வார்கள் என்கிற பொருளில் நல்ல ஓர் உரையை நிகழ்த்தியிருக்கின்ற திருமதி ஷியாமலா அவர்களுக்கு இப்போதே நாம் அங்கீகாரம் கொடுத்து நாமும் ஒரு வாசனையை பெறுவோம். நான் இலக்கியத்தில் மலர்கள் என்கிற தலைப்பில் பேசலாம் என்று கருதுகிறேன். மலர்களை விரும்பாத மனிதர்கள் உண்டா? மலர்களை விரும்புபவர்கள் மரங்களையும் விரும்புவார்கள், மழையையும் விரும்புவார்கள், மலைச்சாரலையும் விரும்புவார்கள். மலர்கள் தாவரத்தின் உச்சம், வேரின் மெய்ஞானம் மலர். நம் தமிழர்கள் மலரை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நிலப்பகுதிகளை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று பிரித்து செம்மையாக வாழ்ந்தவர்கள். இந்த புத்தக திருவிழாவிற்கு கூட நெய்தல் என்று மலரின் பெயரைத்தான் நாம் வைத்திருக்கிறோம். இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று வகைப்படுத்தியதை தொல்காப்பியர் மிகவும் அழகாக குறிப்பிடுகிறார். அவர் சேயோன் மேய எந்த உலகம், மாயோன் மேய எந்த உலகம், வருணன் மேய எந்த உலகம் என்றெல்லாம் வகைப்படுத்தி காட்டுகிறார். முருகேச பாண்டியன் தமிழர்களுடைய வாழ்வில் பூக்கள் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதிலே அவர் எல்லா பூக்களுமே அழகாகத்தான் இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார். குறிஞ்சி மட்டுமல்ல, நெருஞ்சி கூட பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருக்கிறது. திருவள்ளுவர் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் என்று கூறுகிறார். அனிச்சம் என்பது மென்மையான மலர், அன்னத்தின் தூவி மேலே இருப்பதே தெரியாது. அது கூட
அந்த பெண்ணின் கால்களை உறுத்துகிற நெருஞ்சி பழமாக இருக்கும் என்று அவர் கூறுகிறார். நெருஞ்சி என்பது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிற ஒரு செடி. முழுவதும் நெருஞ்சி பூத்திருக்கிற ஒரு காட்டை பார்த்தால் மஞ்சள் மசேல் என்ற அந்த பூக்கள் தூரத்திலிருந்து பார்க்கிறவர்களுடைய விழிகளுக்கு அவ்வளவு அழகாக தெரியும். அப்படிப்பட்ட அந்த நெருஞ்சி காட்டிலே ஒரு பெண் தன்னந்தனியாக நிற்கிறாள். அவள் கணவன் இறந்து விடுகிறான். அவள் சொல்லுகிறாள், சில்லென்று பூத்த சிறுநெருஞ்சி காட்டினிலே நில்லென்று என்னை நிறுத்தி வழி போனவரே என்று அவள் சொல்கிறாள். இந்த உலகம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. நெருஞ்சி பூத்திருக்கிற காடு தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு அழகாக இருப்பதைப் போல இந்த உலகம் தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. ஆனால் நெருஞ்சி பூத்திருக்கிற அந்த காட்டிலே ஒருவர் நின்றால் அந்த நெருஞ்சி காய் எப்படி கால்களை குத்துமோ அதுபோல கைம்பெண்ணாக இருக்கிற நான் தனியாக நிற்கிற போது இந்த ஆண்கள் பார்க்கிற பார்வையும் அவர்கள் வசப்படுத்த நினைக்கிற முயற்சிகளும் அவர்கள் பழகுகிற விதமும் என்னை தினமும் ஒவ்வொரு நொடியும் குத்திக்கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்வது என்று பாடுவதைப் போல மகத்தான ஒரு நாட்டுப்புற பாடல். உண்மையில் பார்த்தால் இயற்கையில் எதுவுமே வீணில்லை. எல்லா மலர்களுக்கும் ஒரு மனம் இருக்கிறது. அந்த மனத்தை நாம் உணர்கிற ஆற்றல் இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்பதுதான். சில மலர்கள் வாசனை உள்ளது என்று கூறுகிறோம், சிலவற்றிற்கு நறுமணம் இருக்கிறது என்று கூறுகிறோம். அவற்றின் நறுமணத்தை நம் நாசி அறிகிறது, அதனால் கூறுகிறோம். நம்முடைய மூளையிலே நறுமணத்தை உணரும் பகுதி 3 சென்டிமீட்டர் பரப்பளவு தான் இருக்கிறது. ஒரு பூனையின் மூளையில் 14 சென்டிமீட்டர் இருக்கிறது. ஒரு நாயின் மூளையில் 74 சென்டிமீட்டர் இருக்கிறது. நமக்கு நறுமணத்தை உணர்வதற்கான ஆற்றல் குறைவு. எனவே நெருஞ்சி பூவிலும் அழகு இருக்கிறது, அதிலும் ஒரு மருத்துவ குணம் இருக்கிறது. நான் ஒருவரை கேட்டேன், மூலிகைகள் என்று சொல்லுகிறீர்களே, எது மூலிகை என்று எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? அவர் சொன்னார், நம்மை சுற்றி இருக்கிற எல்லா செடிகளுமே மூலிகைகள் தான். சிலவற்றின் பயன்களை நாம் அறிந்திருக்கிறோம், சிலவற்றை இன்னும் அறியாமல் இருக்கிறோம் என்று. இயற்கை எதையுமே வீணாக படைப்பதில்லை. நெருஞ்சியினுடைய அந்த காயை எடுத்து உலர வைத்து தூளாக்கி வெந்நீரிலே கொதிக்க வைத்து வடிகட்டி அதை அருந்தினால் 10 நாட்களுக்கு வெறும் வயிற்றில் சிறுநீரகத்தினுடைய முன்வாயில் இருக்கிற சுரப்பியின் செயல்பாடு குறையும். புரோஸ்டேட் கிளாண்ட் என அழைக்கப்படுவதின் வீரியம் குறைந்து அந்த தொல்லையிலிருந்து 6 மாதத்திற்கு நீங்கள் விடுபடலாம் என்று நாட்டு வைத்தியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போது நீங்கள் நெருஞ்சியை பாருங்கள், நெருஞ்சி அழகாக தெரியும். நாம் பார்க்கிற பார்வையில் தான் ஒன்று அழகா அல்லது தேவையில்லையா என்பதை நாம் முடிவு செய்கிறோம் என்பது உண்மை. நம்முடைய தமிழர்கள் குறிஞ்சியை மிகவும் நேசித்தவர்கள். மலையும் மலை சார்ந்த இடங்களையும் குறிஞ்சி என்று அழைத்தவர்கள். குறுந்தொகையிலே ஒரு பாடல், தலைவி ஒருத்தி தலைவனை பார்த்து பாடுகிறாள். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆர் அளவு அன்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனது நட்பே என்பதுதான் அந்த பாடல். அதிலே அவள் சொல்கிறாள், நான் என் தலைவனிடம் வைத்திருக்கிற அந்த நட்பு இந்த நிலத்தை விட பெரியது, வானத்தை விட உயர்ந்தது. இந்த உலகம் சூழ்ந்திருக்கிறதே நீர், அதன் அளவை காட்டிலும் அதிகமானது. அவள் தன் நாடனை பற்றி சொல்கிறாள், கருங்கோல் குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனது நட்பே. காதலை காதல் என்று சொல்லாமல் நட்பு என்று சொல்லுகிற அந்த தன்மை சங்க காலத்திலே இருந்திருக்கிறது.
ஏனென்றால் எல்லா உறவுகளிலுமே உச்சம் நட்பு தான். நட்பில் தான் சமத்தன்மை இருக்கும். கணவன் மனைவி என்று சொல்வதில் கூட சமத்தன்மை இல்லை. ஆனால் நட்பு என்கிற உறவு சமத்தன்மை உடையது. அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு, ஆதரவோடு அரவணைப்பதற்கு, பாசத்தை கொடுப்பதற்கு, தன்னுடைய மனவேதனைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்காக, வேதனை வருகிற போது தோள்களிலே சாய்ந்து அழுவதற்காக நட்பை காட்டிலும் மகத்தான உறவு ஒன்று உலகத்திலேயே இருக்க முடியாது. அதனால் அவள் காதலை நட்பு என்று கூறுகிறாள். எப்படிப்பட்ட நட்பு அது? கருங்கோல் குறிஞ்சிப்பூ கொண்டு என்று சொல்கிற போது, குறிஞ்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய மலர். எப்படி குறிஞ்சி அபூர்வமாக பூக்கிறதோ அதை போல எங்களுக்கிடையே இருக்கிற நட்பும் இந்த உலகத்தில் அபூர்வமாக பூத்த ஒரு மலர். அதனால்தான் குறிஞ்சி பூ கொண்டு என்கிறார். இதிலே ஒன்று கவனிக்க வேண்டும். குறிஞ்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்ந்தாலும் அந்த மலரில் மகரந்தம் ததும்பி வழியும். அந்த தேனீக்கள் வந்து புலன் விசாரணை செய்து அதில் இருக்கிற மகரந்தங்களை எடுத்து தேனை உருவாக்கும் போது தேன் கூடுகள் எல்லாம் நிரம்பி வழியும். அதனால்தான் அவள் சொல்கிறாள், எப்படி குறிஞ்சிப்பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கப்படுகிற நாட்டின் தலைவனாக அவன் இருக்கிறானோ அதை போல இந்த அபூர்வமான நட்பு எங்களுக்குள் எப்போதும் இனிமையான தேனை சுரக்கச் செய்து எங்கள் உள்ளம் முழுவதும் இனிமையால் நிரம்பச் செய்கிற ஒன்றாக இருக்கும் என்று சொல்லுகிறார். தேனீக்கள் மலர்களில் வித்தியாசம் பார்ப்பதில்லை. மாம்பூவிலே எடுக்கிற தேனும் இனிக்கவே செய்கிறது, வேப்பம்பூவிலே எடுக்கிற தேனும் இனிக்கவே செய்கிறது, குறிஞ்சியிலே எடுக்கிற தேனும் இனிக்கவே செய்கிறது, நெருஞ்சியிலே எடுக்கிற தேனும் இனிக்கவே செய்கிறது. இயற்கை என்பது சமத்தன்மை கொண்டதாக நிலவுகிறது. தமிழர் வாழ்வில் பூக்கள் எல்லா காலங்களிலுமே தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கின்றன. ஒரு பெண் குழந்தை ஈனப்போகிறாள் என்றால் அவளுக்கு நடக்கின்ற அந்த வளைகாப்பிலே சடை முழுவதும் பூக்களை வைத்து, கைகளிலே சந்தனம் பூசி, கழுத்திலே மாலை அணிந்து, அதை நிழற்படம் எடுத்து அதை கொண்டாடுவது தமிழர்களுடைய மரபு. குழந்தை பிறந்தால் கழுத்திலே மாலையை அணிவித்து ஓராண்டு ஆனதும் அதை முடியிறக்குகிற பழக்கமும் தமிழர்களிடம் உண்டு. முருகேச பாண்டியன் குறிப்பிடுகிறார் எந்தெந்த இடங்களிலெல்லாம் அந்த பூக்கள் வருகின்றன என்று. திருமணமாகிறது, மாலை மாற்றிக்கொள்வது தமிழர்களிடம் ஒரு பழக்கம். பூப்படைந்த போது சடையிலே வாழை மட்டையை வைத்து பூக்களை தைத்து புகைப்படம் எடுத்துக்கொள்வது தமிழர்களுடைய மரபு. பிறப்பிலும் பூ உண்டு, இறப்பிலும் பூ உண்டு. வாழ்நாள் முழுவதும் நாம் வாழ்வதற்கு சாட்சியாக பூக்கள் நம்மோடு வலம் வந்து கொண்டே இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார். தமிழர்கள் இயற்கையை உச்சமாக பார்த்தவர்கள். நம்மோடு இருந்தவையாக அவை படைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பெண் தன் நண்பனோடு பேசுகிற போது வீட்டின் முன்னால் இருந்த புன்னை மரத்தின் அருகில் அவன் அழைக்கிற போது வர மறுக்கிறாள். காரணம் என்னவென்றால், விளையாடு ஆயமோடு வெண்மணல் அழுத்தி, விளையாடு ஆயமோடு வெண்மணல் அழுத்தி மறந்தனல் துறந்த அகழ்முளை வர நெய்ப்பை தீம்பால் பெய்து இனிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவ்வையாகுமென அன்னை கூறினால் புன்னையது நலனே அம்ம நாணுதே நும்மொடு நகையே என்று குறிப்பிடுகிறார். நான் சின்ன வயதிலே இந்த புன்னை காயை எடுத்து மணலிலே நான் நட்டேன். அது எதிர்பார்க்காமல் வளர்ந்தது, நான் எதிர்பார்க்கவில்லை. அது வளர்ந்தவுடன் அதை நான் சீராட்டி பாராட்டி வளர்த்தேன். என் தாய் கூறுகிறாள், அந்த புன்னை உன்னுடைய தங்கை என்று. என் தங்கையின் முன்னால் உன்னோடு நான் பேசி எப்படி மகிழ்ந்திருக்க முடியும் என்பதுதான் அந்த பாடல். நற்றிணையிலே வருகிற அற்புதமான ஒரு பாடல்.
மிக நேர்த்தியாக எழுதப்பட்டது. விளையாட ஆயமோடு வெண்மணல் அழுத்தி மறந்தனல் துறந்த கால் முளை அகைய. எத்தனை அருமையான ஒரு பாடல் என்பதை பார்க்க முடியும். இயற்கையை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக கருதி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் மலர்கள் வாசத்தின் வாயில்கள், வசந்தத்தின் வரவேற்பறைகள், தேனீக்களுக்கு உணவு விடுதிகள், பட்டாம்பூச்சிகளுக்கு படிப்பகங்கள், வண்டுகளுக்கு வாசஸ்தலங்கள், தென்றலுக்கு நறுமண திரவங்கள், பழங்களுக்கு கருப்பைகள், இயற்கைக்கு பாராட்டு பத்திரங்கள் என்று மலர்கள் நம்மை வரவேற்கின்றன, மகிழ்விக்கின்றன. எல்லா மலர்களுமே அழகாகத்தான் இருக்கின்றன. நீங்கள் மலைச்சாரலுக்கு செல்லுகிற போது பாருங்கள், காட்டிலே சில மலர்கள் பூத்திருக்கும். அந்த பூக்களை யாரும் பறிக்க மாட்டார்கள், ஆனால் அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த மலர்கள் நம்மை சொக்க வைக்கிற நிறத்தோடும் மனத்தோடும் அங்கே பூத்து யாருமே கேட்காமல், யாருமே பார்க்காமல் அந்த பகுதியே தங்களுடைய தாவர பரப்பால் நிறைத்திருக்கின்றன. இயற்கையில் ஒன்றை கவனிக்கலாம். ஒரு சில மலர்களுக்கு மனம் இருக்கும், நிறம் இருக்காது, சிறிதாக இருக்கும். சில மலர்கள் அழகாக இருக்கும், அருகில் சென்றால் மனம் இருக்காது. இயற்கை சமத்தன்மையை எப்போதும் பேணும். ஒரே இடத்தில் அனைத்தையும் குவித்து விடுவதல்ல இயற்கை, அது பரவலாக்குகிற பரோபகாரி. மலர்களுக்கு பல்வேறு உபயோகங்கள். உண்பதற்கு வாழை, உடுத்துவதற்கு பருத்தி, பூச்செண்டுகளுக்கு சில மலர்கள், தோரணங்களுக்கு சில மலர்கள், தலையில் சூட ஒரு மலர்கள், வழிபடுவதற்கு சில மலர்கள், பாதையோரம் நடுவதற்கு சில மலர்கள். இப்படி மலர்கள் பல்வேறு விதமாக இந்த உலகத்தை அழகாக்கி கொண்டே இருக்கின்றன. அவற்றின் சிரிப்பில் நம் மனம் முழுவதும் மலர்ந்து கொண்டே இருக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய மலர் ஒன்று உண்டு. ராஃப்லேசியா அர்னால்டி என்பதுதான் அந்த மலர். சுமத்ரா, இந்தோனேசியா போன்ற இடங்களில் அந்த மலர் வளர்கிறது. அந்த மலர் எவ்வளவு பெரியது தெரியுமா? 1 மீட்டர் அளவிற்கு அகலம் உள்ளது. அதனுடைய எடை 10 கிலோ. ஆனால் அந்த மலரின் அருகில் நீங்கள் போக முடியாது. அழுகிய மீனின் நாற்றம் அடிக்கும். அதை பிணமலர் என்றே அவர்கள் அழைக்கிறார்கள். மிக பெரிய மலரோ நெருங்க முடியாமல் இருக்கிறது. உலகத்திலேயே சின்ன மலர் ஒன்று இருக்கிறது, உல்ஃபியா குளோபோசா என்பது. இந்த மலர் தாய்லாந்து போன்ற நாடுகளில் வளர்கிறது. இதனுடைய அளவு 0.1 மில்லிமீட்டரிலிருந்து 0.2 மில்லிமீட்டர் தான். ஆனால் இந்த பூக்களோ உணவு சமைப்பதற்கு பயன்படுகிறது. இப்படி மலர்களில் பல்வேறு வேறுபாடுகளை இயற்கை தன்னுடைய முந்தானையில் முடிந்து வைத்திருக்கிறது. பூச்சிக்கொல்லி மலர்கள் உண்டு. இந்த பூச்சிக்கொல்லி மலர்கள் தங்கள் இதழ்களை விரித்து காத்திருக்கும். எந்த பூச்சாவது அதன் முன்ன வந்து அமர்ந்தால் அதை உடனே சிறைபிடித்து அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களை உண்டுவிடும் இந்த பூக்கள். இதிலே வீனஸ் ட்ராப், பிக்சர் பிளான்ட் போன்ற செடிகள் எல்லாம் இப்படி பூச்சிகளை கொன்று உயிர் வாழ்கிற பூக்கள். பூக்கள் எங்காவது கொல்லுமா என்றால் பூச்சிகளை கொல்லுகிற பூக்களும் உண்டு. இயற்கை என்பது பல்வேறு அதிசயங்கள் கொண்டது. அதனால்தான் கம்பராமாயணத்தில் இங்கே இல்லாதது இல்லா இளங்குமரா என்று ராமன் கூறுவதை போன்ற ஒரு வரியை கம்பர் சேர்த்திருக்கிறார். நமக்கு தெரியாததனாலேயே அது இல்லாதது என்று ஆகிவிடாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தங்களுக்கென சில பூக்களை கொண்டிருந்தார்கள். தமிழ் மன்னர்கள் பூ ஒன்றை தங்களுடைய அடையாளமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். படையும் கொடியும் குடியும் முரசும் நடைபொயில் புரவியும் களிரும் தேரும் தாரும் முடியும் நேர்வன பிறவும் தெரிவுகொள் செங்கோல் அரசர்க்கு உரிய என்று கூறுகிறார்.
தார் என்றால் மாலை, ஒரு குறிப்பிட்ட தார் இருக்க வேண்டும். அதையும் தெளிவுபடுத்துவதற்கு, எந்த மாலை என்பதை கூறுவதற்கு இன்னொரு நூற்பாவை அவர் தந்திருக்கிறார். வேந்தரிடை தெளிவு வேண்டி ஏந்து புகழ் போந்தை வேம்பே ஆரண வரும் மாபெரும் தானையர் மலைந்த பூவே என்று குறிப்பிடுகிறார். 3 வேந்தர்கள், சேரனுக்கு பனம்பூ, பாண்டியனுக்கு வேப்பம்பூ, சோழனுக்கு ஆத்திப்பூ, ஆர் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஆர் என்கிற பூ அதிகமாக இருந்த பகுதி ஆற்காடு என்பதால் தான் அதற்கு தென்னார்காடு வடார்காடு என்கிற பெயர் வந்தது. ஆர் என்கின்ற பெயரினால் தான் வந்தது. இந்த ஊரும் ஒரு காலத்தில் ஆற்காடாகத்தான் இருந்தது. குறுநில மன்னர்கள், சோழர் சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் இந்த பகுதிகளை ஆண்டார்கள். அவர்கள் ஆத்திப்பூ மாலையை அணிந்து கொண்டார்கள். புறநானூற்றிலே ஒரு பாடல், சோழன் நலங்கிள்ளியும் நெடுங்கிள்ளியும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்கிறார்கள். அப்போது கோவூர் கிடார் என்கிற புலவர் இந்த 2 மன்னர்களையும் பார்த்து சொல்கிறார், உன்னோடு மோதுபவன் பனம்பூ அணிந்தவன் அல்லன், வேப்பம்பூ அணிந்தவனும் அல்லன், அவனும் ஆர்பூவை தான் அணிந்திருக்கிறான், நீயும் ஆத்திப்பூவை தான் அணிந்திருக்கிறாய், இருவரில் ஒருவர் தோற்றாலும் உங்கள் குலத்துக்குத்தானே நஷ்டம் என்று குறிப்பிடுகிறார். அவ இரும்பனை வெண்தோடு மலைந்தோன் அல்லன், கருஞ்சினை வேம்பும் தெரியலோன் அல்லன், நின்ன கண்ணியும் ஆர்மிடைந்தன்றே, நின்ன பொறுவோன் கண்ணியும் ஆர்மிடைந்தன்றே, ஒரு வீர் தோற்பிடும் தோற்பனும் குடியே என்று குறிப்பிடுகிறார். தமிழர்கள் அந்த காலத்திலேயே தங்களுக்குள் அடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த புறநானூற்று பாடல் ஒரு சாட்சியாக இருக்கிறது. போர்க்கள காட்சிகளில் இருந்து ஒருவன் திரும்புகிறான். அகனவனூரிலே ஒரு பாடல், போரை பார்த்து வீட்டுக்கு திரும்புகிறான், போர்க்களம் முடிந்து வருகிறான், போர் முடிந்து விட்டது. ஆனால் போர்க்களத்தின் காட்சிகள் அவன் மனத்திலே எப்போதும் தங்கி இருக்கின்றன. அதனால் அவன் பார்க்கிற ஒரு பூ, இருப்பை பூ என்கிற பூ, அந்த பூவை பார்த்தால் அவனுக்கு போர்க்கள காட்சிகளே நினைவுக்கு வருகிறது. அந்த பூ மலர்ந்திருக்கிறது, மலர்வதற்கு முன் மொட்டாக இருக்கிறது. அது அவனுக்கு அம்பின் நுனியை போல காட்சி அளிக்கிறது. குப்பிகளெல்லாம் சொருகப்பட்ட அன்பின் நுனி போல, அந்த அம்பரா துணி வீங்கி இருப்பதைப் போல அவனுக்கு அது தோன்றுகிறது. அந்த தளிர் ஒன்று அதை மூடிக்கொண்டிருக்கிறது, அது செப்பு தகடு போல தோன்றுகிறது. அந்த மலரை ஒரு வண்டு வந்து மகரந்தத்தை சுவைக்கிறது. அந்த மலர் அந்த இதழ்களையும் துய்வையையும் சிதைப்பதைப் போல தோன்றுகிறது. உள்ளே வெண்ணெயைப் போல திரண்டிருக்கிறது அந்த பூ. அந்த மலர் அதை சிதைத்தனால் கீழே அந்த இதழ்கள் விழுகின்றன. செம்மண்ணிலே விழுகிற அந்த மலர்களின் வெண்மலர்கள் செங்குருதியிலே சிதறி கிடந்த கொழுப்பு சிதறல்களைப் போல தோன்றியது என்று அகநானூற்றிலே அந்த பாடல் குறிப்பிடுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.